ஹலோ கைஸ். இந்த நம்ம ரீபார்ன் ஆஸ் தி எனிமி பிரின்ஸ் பான்வோட எபிசோட் 3 தமிழ் எக்ஸ்டென்ஷன் பார்க்க வரும். வீடியோவில் பொறுத்த மாதிரி ஆனால் லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் கேட்ட மாதிரியே எபிசோட் 3 நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணியிருக்கேன். நம்ம ரொம்ப க்ளோஸில் இருக்கோம். 7K வந்து சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். ஓகே, ஒரு பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே வந்து போயிடலாம். இப்போ நம்ம ஹீரோ வந்து பிளான் கேட்க முன்னாடி உட்காந்துருக்கும் போது அவனுக்கு வந்து பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா கையில் இருக்க கத்தியை தூக்கி ஸ்ட்ரைட்டாக அவன் மூஞ்சி மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீசிடுறான். லிட்டரலாக இந்த விஷயத்த யாருமே எதிர்பார்க்கல. பட் நம்ம ஹீரோ வந்து எதிர்பார்த்துட்டு தான் உட்காந்துட்டு இருப்போம். கரெக்டாக அது வந்து வந்தோடனே நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணான்னா பின்னாடி வந்து அந்த அந்த சர்வன் வந்து நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அதை இது பண்ணிடுறான், ஸ்டாப் பண்ணிடுறான், கேட்ச் பண்ணி அதை வந்து அப்படியே பிடிக்கிறான். கையெல்லாம் ப்ளீட் ஆகி ரத்தமாக வந்து வைக்கினா ஊற்றிக்கிட்டு இருக்கு. அப்போ பக்கத்தில் இருக்கவங்களும் அவங்க சர்வெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து யுவர் ஹைனஸ் உங்களோட கையில் வந்து இன்ஜுரிஸ்லாம் பயங்கர சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. கையிலேருந்து ரத்தமாக ஊற்றிட்டு இருக்கா. ஐயோ தெரியாமல் கையிலேருந்து ஸ்லிப் ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துருக்கான். பிளான் வந்து ஐயோ ராயனோட கையில் வந்து அடிபட்டுச்சா அப்படின்னு நான் சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி நக்கலை தான் பார்த்துட்டு இருப்பான். பட் நம்ம ஹீரோ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த கத்தி எடுத்துகிட்டு வந்து ராயனோட அதாவது இவன் பக்கத்தில் பிளான்ஸோட டேபிள் பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பிளான்ஸே என்னமா சொல்லிட்டு அவன் வந்து நிற்கிறான். ஆக்சுவலாக இவனோட ஆட்டிடியூடே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் என்னவா இருந்தாலும் அதுதானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு போகிறான். அப்போ அவங்க சர்வெண்ட் வந்து யுவர் ஹைனஸ் எனக்கு தெரிஞ்சு நான் ஹீலர் கால் பண்ணணும்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து இல்லை இது வந்து ஒரு சின்ன கட் தான், சீக்கிரமாக ஹீல் ஆயிரும், அதெல்லாம் வந்து நீ பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போய் உட்காரான். அப்போது நான் இல்லாத டைமில் நீ ஏதாவது ஹீலர் கூப்பிட்டு வேலை பார்த்தோன்னா எனக்கு செம்ம காண்டாயிரும் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும் போது அப்போ வந்து கேட்குறான், இந்த மாதிரி நீ நினச்சிருந்தேன்னா அந்த அட்டாக்கை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாமே, எதுக்காக நீ வந்து நவுராம அப்படின்னு என்னன்னு கேட்கும்போது நான் டாச் பண்ணுனா நான் வந்து உங்களை ஹார்ம் பண்ணுற மாதிரி ஆயிரும் இல்லையா, அதனால தான் நான் வந்து அப்படி பண்ணல நம்ம சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. சரி ஓகே, இப்போதைக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் போய் என்னோடய ஃபேஸ்லாம் வந்து வாஷ் பண்ணிட்டு வரேன். அதுவும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி நீ எந்த ஹீலரையும் கூப்பிடாத நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து போகிறான். இப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறான்னா தெரியாமல் நான் வந்து என்னோட ஆரா வந்து சப்கான்ஷியஸாக யூஸ் பண்ணிட்டேன். பட் பிளான்ஸோட அட்டாக் வந்து அதனால தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து டக்குன்னு யூஸ் பண்ணும்போது ஹார்ட்டில் வந்து கொஞ்சம் பெயினாக இருந்துச்சு, என்ன விஷயம்னு எனக்கு வந்து தெரியல. நான் கண்டிப்பாக கேலியனோட பாடி கண்டிஷன் வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. அவரோட ஹார்ட்டை சுற்றி 3 மானா சர்க்கிள்ஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஹார்ட்டோட விசினிட்டி. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு கேலியன் நீ ஒரு மெஜிஷியனான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கர சாக்காக பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நாட்கள் கழிச்சு காட்டுறாங்க, கிட்டத்தட்ட 3 நாள் ஆயிடுச்சாமா. 3 நாள் எங்கேருந்து ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு 3 நாள் ஆச்சு, காயம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறவே இல்லை. ஆக்சுவலாக அது அப்படியே தான் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இப்படிலாம் சொன்னீங்களே சரியாயிடும்லாம் ஒன்றுமே அவ்வளோ பாருங்கள், நான் கண்டிப்பாக வந்து இவரை கூப்பிட்டு தான் அவனை போல ஹீலர்னு சொல்லும் போது இல்லை கண்டிப்பாக கூப்பிட விடாது நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறோம். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்போ மெஜிஷியன் இல்லையா, ஹீலர் கூப்பிட்டா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதுனால நம்ம ஹீரோமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மறைச்சிடறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து வராரு. அவர் தான் வந்து ராயல் டெய்லர், அவரோட பேர் வந்து செட்டின் ஸ்லேக். அவர் வந்துட்டு யுவர் ஹைனஸ் மொத்த ப்ரிப்பரேஷன்ஸுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, உங்களை பார்க்கறதுல ரொம்பவுமே சந்தோஷம், நான் தான் வந்து ராயல் டெய்லர் அப்படின்னு அவன் சொல்லும் போது என்னாச்சு அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறான். உங்களுக்கு வந்து தெரியாதா, உங்களுக்கு வந்து புது ட்ரெஸ் வந்து நாங்கள் இது பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ராயன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து முதல்ல இந்த மாதிரி அவங்க அம்மாவுக்கு சிமிலராக இருக்கிறதுனால, அதாவது அவங்க அம்மாவே வந்து பார்த்ததில்ல, பட் அவங்களோட ஃபேஸோட மொத்த விஷயங்களுமே வந்து சிமிலராக இருக்கிறதுனால அவனுக்கு சுத்தமாக அவனுக்கு பிடிக்காதாமா. அவன் வந்து பயங்கரமாக வெறுப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம ஹீரோக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு சொல்கிறார், யுவர் ஹைனஸ் நீங்கள் வந்து நிறைய சாப்பிடணும்னு நினைக்கிறேன்னமா சொல்லிட்டு அவன் வந்து சொல்லும்போது நான் நல்லா தான் சாப்பிட்றேன்னமா சொல்லிட்டு நம்ம ராயன் வந்து சொல்கிறான். இப்போது சொல்கிறாங்க கைரிஸ் ராயல் ஃபேமிலி இருக்கு இல்லையா, இந்த கைரிஸோட ராயல் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிராகன்ஸோட டெசனன்ஸ் தான் இவங்க எல்லாருமே வந்துட்டு 8 ஹீரோஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து ஈவில் கார்டை சீல் பண்ணாங்க. அதில் 2 பேரோட டெசன் தான் இவங்க எல்லாருமே, ஹச்சாரா அண்ட் தென் சிஸ்பானியன். இவங்க 2 பேரோட டெசனன்ஸ் தான் இவங்க. சிஸ்பானியன் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டான லைன் வந்து கொடுத்தாங்க கைரிஸ் ராயல்ட்டிக்கு. அதுவும் இல்லாமல் பவர் ஆஃப் ஹீலிங், பவர் அந்த மேஜிக்கோட பவர் மொத்த விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்பானியனோட பிளஸிங் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் நம்ம ஹீரோக்கு இந்த இன்ஜுரிஸ் இருக்கு இல்லையா, இது அப்போயே வந்து ஹீல் ஆகிருக்கணும். பட் அவன் எத்தனை வாட்டி வந்து மானா யூஸ் பண்ணணும் அத்தனை வாட்டியுமே வந்து ஹீல் ஆக மாட்டேங்குது. அதுவும் இல்லாமல் அவனோட ஹார்ட்டில் பெயின் வருது. அப்போது நம்ம கிங்கோட பர்த்டே வருது இல்லையா, அதனால கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கிரேட் மெஜிஷியனான எலான் மானசில் வந்து வருவார், நான் கண்டிப்பாக அவரை மீட் பண்ணுவோம் நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக அந்த எலான் மானசில்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா 3 or 4 7 சர்க்கிள்டு மேஜஸ் வந்து இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலான் மானசில். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான ஒரு மேஜாமா, அதாவது இருக்கிறதுல எல்லாருக்குமே ஒரு ஐடியலாக இருக்க ஒரு மேஜ்னு இவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க.
ஆக்சுவலாக அவனோட பாஸ்ட் லைஃப்பில் எலான் மேனஸில் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. பட் அங்கே கேட் ஆண்ட வரும்போது அவர்கிட்ட வந்து டிக்கெட் இல்லைன்னு சொல்லி அவர் வந்து வெளியே அமிச்சதாகவும் லைக் பெரிய பிரச்சனையாக மாறினதாகவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து அதாவது பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததாக வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் லைக் இந்தளவு பவர்ஃபுல்லான ஒரு மெஜிஷியன், அதாவது ஃப்யூச்சரில் வந்து அவர் 8th சர்க்கிள் கிரேட் மெஜிஷியனாக மாறுவார் 10 வருஷத்தில். அப்போ அவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்டினென்ட்லேயே பயங்கர பவர்ஃபுல் மெஜிஷியன்ற பவர் வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து அப்படிப்பட்டவர் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ யோசிச்சுட்டு இருக்கான். கண்டிப்பாக இந்த இடத்துல இவங்க இருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல நிறைய நைட்ஸ் வந்துருப்பாங்க கைரிஸ் கிங்டமில். இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளான்சியோட அம்மாவோட ஃபேமிலியான பிரிசன் ஃபேமிலி தான். ஸோ அவனுக்கு தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வாரை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே பிளான்சியனால தானே இருக்கும். கண்டிப்பாக பிளான்சியை வந்து ஸ்டாப் பண்ணி அந்த வாரையுமே ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ தான் வந்து ட்ரைனிங்காக வந்து கிளம்புறான். ஸோ ஆக்சுவலாக நம்ம ஹீரோவுக்கு ஹார்ஸ் ரைடிங்கிற மாதிரி நிறைய ஸ்டாமினா ட்ரைனிங்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்கும். ஸோ அதனால் அவன் வந்து கிளம்பும்போது உங்களுக்கு ஏதோ சாயிர போதுன்னு நம்ம சொல்லிட்டு சேவன்ட்டு வந்து சொல்லும்போது கவலைப்படாத நம்ம சொல்லிட்டு ஓடிட்டு போய் கொஞ்சம் தூரத்தில் மரத்தை பிடிச்சிட்டு நான் சாவ போகிறேன்னா நம்ம சொல்லிட்டு நின்றுட்டுருப்பான். சொல்லிட்டுலாம் அவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அவனோட ஸ்டாமினா வந்து பயங்கர சிவியராக வந்து டேமேஜ் ஆகிருக்கும். ஸோ அவனுக்கு சுத்தமாக வந்து ஸ்டாமினாவே இருக்காது. அப்போ அவங்க கூட இருக்காங்க இல்லையா, இவங்களோட பேர் தான் மேர்லின் ஃபியாட் கேலியனோட மெய்டு. ஸோ இவங்களோட பேர் வந்து மேர்லின் ஃபியாட். இவங்க தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் டிஃபென்ஸ் கமாண்டரோட செகண்ட் டாக்டராக வந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா போக போக ஸ்டாமினா ட்ரைனிங் எடுத்தால் இம்ப்ரூவ் தான் ஆகணுமே தவிர நம்ம ஹீரோவுக்கு வந்து அந்த ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அவன் வந்து பயங்கரமாக இதுவாகிறான். அதுவும் இல்லாமல் கேலின் வந்து ஒரு மெஜிஷியனுன்றதுனால நான் கண்டிப்பாக இந்த இடத்துல ஏதாவது ஏறவிடாமல் பண்ண மாட்டிப்பேன். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம ஹீரோக்கு வந்து சுத்தமாக ஸ்டாமினா இல்லையா. ஸோ அதனால் அவங்க வந்து ஹீலர் கூப்பிடலான்னு பார்க்கும்போது இல்லைப்பா அதெல்லாம் வந்து கூப்பிட்றாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ பயந்துட்டு இருக்கான். அப்போ திரும்பி பார்க்கும்போது பின்னாடி சவுண்ட்லாம் வந்து கேட்குது. பார்த்தா நைட்ஸ் வந்து ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ட்ரைனிங் எடுக்கிறது. அப்போ எல்லாருமே வந்துட்டு பிளேடை தாண்டி எங்கேயுமே பார்க்காதீங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தப்பானாலுமே கண்டிப்பாக வந்து பேட்டில் ஃபீல்டில் செத்து போயிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து எப்போயுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஃபைட் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள் வருதுன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் அவங்களோட மெய்டும் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டேய் யார் அணி நம்ம சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வரார். ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேபிள் நைட் கமாண்டர். அதாவது இந்த பேபிள் நைட் காப்ஸ்ன்ற ஒரு குரூப் இருக்கும். ஸோ அதோட கமாண்டரான பேபிள் இவரோட பேர். ஸோ இவர் வந்து உனக்கு இங்கே வேலை இல்லை, இங்கேருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்திட்டு வர்றாரு. இங்கே இருக்க நைட்ஸ்லாம் வந்துட்டு அவங்களால டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க, அவங்களால ஒழுங்காக ப்ராப்பராக ட்ரைனிங் வந்து எடுக்க முடியல அப்படின்னு அவன் சொல்லிட்டு வந்து சொல்லும்போது டேய் பார்த்து பேசுகிறா, இது யாருன்னு தெரியுதா, இவர் தான் வந்து தேர்ட் பிரின்ஸ் ஆன கேலியன்னு நம்ம சொல்லும்போது ஸோ நீ தான் வந்து பிரின்ஸ் கேலியனா, ஸோ நீ வந்து ஒரு எலிக்குட்டின்னு தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஒரு மாதிரி மிஸ்பிஹேவ், அதாவது பயங்கரமாக தப்பாக வந்து பார்த்திங்கன்னா நடத்துகிறாரு. ஸோ நீ வந்து சீக்கிரட்டாக மறைஞ்சு ஒரு எலிக்குட்டி தானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு அவன் பார்த்திங்கன்னா கேட்குறான். ஸோ அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்து முறைச்சி நின்றுட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம ஏன் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அடுத்த வீடியோ தரமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.